ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்க்கலாம். ஆப்டிடியூட்லேயே ரொம்ப ஈஸியான டாபிக் டைம் அண்ட் ஒர்க் தான். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுலேயுமே கொஷின்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய கொஷின்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டை யூஸ் பண்ணி டிஐ கேட்பாங்க, அப்படி இல்லை டேட்டா சஃபிஷியன்சி மெத்தடில் கேட்பாங்க. மெயின்ஸ் லெவலில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின்ஸ்க்கு எல்லாமே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கொஷினுக்கு 2 மார்க் இருக்கும், அப்படின்னா 1.5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்கோங்க. நம்ம சேனலில் டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் 75+ கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A and B can finish a work in 9 and 18 days respectively. In how many days will both finish the same work together? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஏ அண்ட் பின்னு 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேம் ஒர்க் தான் பண்ணுறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸில் பண்ணுறாங்க. ஏ பி 9 days 18 days 2 பேருமே சேம் ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஏ வந்து அந்த ஒர்க்கை 9 நாள்லேயே முடிச்சிருவாரு. பி வந்து அந்த ஒர்க் பண்ணார் அப்படின்னா 18 நாள் எடுத்துப்பார். ஓகேவா? இப்போ 2 பேரில் யார் எஃபிஷியண்டாக வேலை செய்கிறா? ஏ தான். ஏன்னா ஏ தான் கம்மியான டைமில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. ஓகேவா? இது வந்து டைம் 9 days 18 days. 2 பேரும் சேம் ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை டோட்டல் ஒர்க்கை அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதோட எல்சிஎம் எடுத்துக்கலாம் 18. இப்போ 18 டோட்டல் ஒர்க் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். எஃபிஷியன்சி பெர் டே ஒர்க் தான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஏயோட பெர் டே ஒர்க், இப்போ டோட்டல் ஒர்க்கு நம்ம 18 அஷ்யூம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஏ வந்து இந்த ஒர்க்கை 9 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்? 18 டிவைட் பை 9 போட்டுக்கலாமா? இப்போது ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுவார். ஓகேவா? அதே மாதிரி பி கண்டுபிடிக்கணும். பி வந்து 18 டேஸில் தான் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். டோட்டல் ஒர்க் 18 இருக்குது, அவர் 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்? ஒரு ஒர்க் தான் பண்ணுவார். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு many days will both finish the same ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 பேரும் ஜாயின் பண்ணி அந்த ஒர்க் படிக்க போகிறோம். இப்போ 2 பேரும் தனித்தனியாக ஒரு நாள் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுவார், பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் பண்ணுவார். ஸோ இப்போ 2 பேரும் ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்? 3 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? டோட்டல் ஒர்க் என்ன இருக்குது? 18. 2 பேரும் ஜாயின் பண்ணி இந்த ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டிவைட் பை 3. ஸோ 6 டேஸில் 18 ஒர்க்கை 6 டேஸில் 2 பேரும் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணுற பாருங்க. ஏ பி அவங்களே கொடுத்துட்டாங்க 9 18 அப்படின்னு. ஸோ ஏதாவது நம்பர் அஷ்யூம் பண்ணிக்கலாம். 18 இஸ் டோட்டல் ஒர்க். ஓகேவா? நம்ம 18 தான் அஷ்யூம் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. ஓகேவா? நீங்கள் எந்த இதனாலும் அஷ்யூம் பண்ணலாம். இப்போ 36ன்னு அஷ்யூம் பண்ணலாம். அதோட அப்படியே டபுள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 36ன்னு அஷ்யூம் பண்ணுங்க. ஓகேவா? டோட்டல் ஒர்க் வந்து 36. ஓகேவா? இப்போது அதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பெர் டே ஒர்க். டோட்டல் ஒர்க்கு 36. ஏ வந்து 9 டேஸ்லேயே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்? 36 டிவைட் பை 9 போட்டோம் அப்படின்னா 4 கிடைக்குமா? ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணுவார். பி வந்து 18 டேஸில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேவா? அப்போ 36 டிவைட் பை 18 போட்டோம்னா 2. ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுவார். இப்போ 2 பேரும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்? 6 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுமா? ஸோ டோட்டல் ஒர்க்கு 36. இப்போ டிவைட் பை 6 போட்டோம் அப்படின்னா 6 டேஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 6 டேஸ். நீங்கள் எந்த நம்பர்னாலும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் எடுத்தது 18 36 அப்படிங்கிறது இதோட மல்டிபிள்ஸ்லேயே இருந்தது. சப்போஸ் நீங்கள் 27 கூட டோட்டல் ஒர்க்கை அஷ்யூம் பண்ணலாம். 27 அஷ்யூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 27 அஷ்யூம் பண்ணுறோம். அகைன் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஏ பி நான் 27 அப்படின்னு டோட்டல் ஒர்க்கை அஷ்யூம் பண்ணுறேன். ஓகேவா? இது 9 18 கொடுத்துட்டாங்க. பெர் டே ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க? ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்? 3 ஒர்க் பண்ணுவாரா? 27 டிவைட் பை 9. பி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்? 1.5. ஓகேவா? 27 டிவைட் பை 18 1.5. ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு 2 பேரும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்? 3 + 1.5 4.5. ஓகேவா? டோட்டல் ஒர்க் என்ன? 27. 2 பேரும் ஜாயின் பண்ணாங்கன்னா 4.5 ஒர்க் பண்ணுவாங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9/2. இந்த 2 மேலே போயிடும். 3 × 2 6. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 6 டேஸ். ஓகேவா? நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் அஷ்யூம் பண்ணலாம். ஓகேவா? டோட்டல் ஒர்க்காக நீங்கள் எதை வேணாலும் அஷ்யூம் பண்ணலாம். 27 தான் அஷ்யூம் பண்ணணும் இல்லை.
20 அஷ்யூம் பண்ணலாம், 25 எனி நம்பர் அஷ்யூம் பண்ணிங்க அப்படின்னாலும் கடைசி ஆன்சர் வந்து 6 டேஸ் தான் வரும். ஓகேவா? நம்ம வந்து மினிமமாக எல்சிஎம் தான் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கும் நம்பருக்குள்ள எல்சிஎம் எடுத்து வச்சு டோட்டல் ஒர்க்கை கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? செகண்ட் கொஸ்டின், டுகெதர் ஏ அண்ட் பி கேன் டூ எ ஒர்க் இன் 16 days. B alone can do that work in 48 days. In how many days will A alone do that work? இந்த கொஸ்டினில் வந்து ஏயும் பியும் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாளாக முடிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இண்டிவிஜுவல் ஏ மட்டும் தனியாக செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம் மாதிரி தான், ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஏ நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோ நாள் அப்படின்ட்டு. இது வந்து டேஸ், பி வந்து 48 days. ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 16 daysலேயே அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இதுவும் லாஸ்ட் சம் அப்படி எப்படி அப்ளை பண்ணமோ அதே கான்செப்ட் தான். இப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்சிஎம் என்ன? 48. இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ டேஸ் வேலை பார்த்தா அந்த ஒர்க்கு முடிப்பாங்க அப்படின்ட்டு. அதாவது பெர் டே ஒர்க்கு தான் எஃபிஷியன்சி. ஓகேவா? 48 டிவைட் பை 48 போட்டோம்னா 1. இது நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி வந்து 16 கொடுத்துருங்களா? ஸோ 48 டிவைட் பை 16 போட்டோம் அப்படின்னா 3. ஸோ 3. இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி வந்து 3 பெர் டே ஒர்க். ஒரு நாளைக்கு ஏயும் பியும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பி மட்டும் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணால் ஒரே ஒரு ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேவா? ஏயும் பியும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 3 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும், 3 ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். பி மட்டும் ஒரு நாள் வேலை பார்த்தார் அப்படின்னா ஒரு ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேவா? அப்போது ஏ எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்? ஆப்வியஸாக 2 ஒர்க் தான் கண்டிப்பாக பண்ணுவார். புரியுதா? ஏ ப்ளஸ் பி 3, ஏ ப்ளஸ் பி 3, பியோட வேல்யூ 1. ஸோ அப்போ ஏ வந்து கண்டிப்பாக 2ஆக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 2. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? how many days will A alone do that work கொடுத்துருக்காங்க. ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 2. அதாவது ஒரு நாள் ஒர்க்கு வந்து 2. டோட்டல் ஒர்க்கு எத்தனை இருக்குது? 48 இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் டிவைட் பை ஏயோட ஒரு நாள் ஒர்க் போட்டோம் அப்படின்னா 24. ஸோ இப்போ ஆன்சரு 24 days. ஆன்சர் இஸ் 24 days. ஓகேவா? அகைன் சால்வ் பண்ண பாருங்கள். ஏ பி, ஏ ப்ளஸ் பி. ஃபஸ்ட்டு வந்து டேஸ் எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க 16, பியோட டேஸ் 48 days கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இது தெரியாது. நம்ம இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் போதும். 48. ஓகேவா? இப்போ அவங்களோட எஃபிஷியன்சி, அதாவது பெர் டே ஒர்க் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ஜாயின் பண்ணாங்கன்னா 16 நாளில் வேலை முடிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஏ ப்ளஸ் பி எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? 3. பியோட ஒர்க்கு ஒரு டே பெர் டே ஒர்க் என்ன? 48 டிவைட் பை 48னா 1. ஏ ப்ளஸ் பி 3, பி 1 அப்படின்னா ஏ வந்து 2ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 48 டிவைட் பை 2 24. ஆன்சர் இஸ் 24. சரி, நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? தேர்ட் சம், P, Q, R can do a work in 10 days, 15 days and 12 days respectively. In how many days can they 3 work together? இதுவும் ஃபர்ஸ்ட் மாடலில் பார்த்த சம் தான். என்ன, இதில் 3 மெம்பர் இருக்காங்க. P, Q, R 10, 15, 12. இந்த 3 மெம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் என்ன? 60. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 60. இப்போ எஃபிஷியன்சி, அதாவது பெர் டே ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? 60 டிவைட் பை 10 போட்டோம் அப்படின்னா 6, 4, 5. ஓகேவா? இப்போ 3 பேரும் ஜாயின் பண்ணி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. என்ன ஆன்சரும்? 10, 15. டோட்டலாக எஃபிஷியன்சி என்ன? 15. டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை 15, 4 days. ஸோ அப்போ 3 பேரும் ஜாயின் பண்ணி இந்த ஒர்க்கு பண்ணாங்க அப்படின்னா 4 daysல கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஃபோர்த் சம், P and Q together can do a work in 15 days. Q and R together can do the same work in 10 days. And P and R together can do the same work in 12 days. In how many days will P, Q and R work together? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்க. கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுங்க. P and Q ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 15 days. Q and R together ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 10 days. Pயும் Rயும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 12 days. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் என்ன? டோட்டல் ஒர்க் என்ன எடுக்கிறோம்? 60 அஷ்யூம் பண்ணிக்கலாமா? 60.
இப்போ இப்போ பழைய மாதிரியே தான் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும். பெர் டே ஒர்க் பிஎன்கியூவோட பெர் டே ஒர்க் என்ன 4, கியூ அண்ட் ஆருக்கு 6, இது 5. ஓகேவா? இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணுங்க. அதாவது எல்லாரோட பெர் டே ஒர்க்கையும் ஆட் பண்ணுங்க. 10 15 வருமா? அதாவது P plus Q, Q plus R plus P plus Q plus Q plus R plus P plus R. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 15 கிடைக்குமா? ஸோ 2 கரெக்டா? அதாவது எல்லாமே டபுள் டைமாக ஆட் ஆகிருக்கும். P 2 டைம் இருக்கும், P 2 டைம் இருக்கும், R 2 டைம் இருக்கும், Q 2 டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 காமன் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ P Q R 3 பேர் மட்டும் ஜாயின் பண்ணா அப்படின்னா பெர் டே ஒர்க் என்ன 15 divided by 2. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு many days will P and Q R ஒர்க் டுகெதர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ P Q R ஓட பெர் டே ஒர்க் நமக்கு தெரிஞ்சிச்சு 15/2, அதாவது 7.5. ஓகேவா? டோட்டல் ஒர்க் என்ன 60. ஸோ 60 divided by 15/2 அந்த 2 மேலே போயிடும். எப்போ 8 days. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 8 days. இதுவும் முன்னாடி பார்த்த கொஸ்டினே மாதிரி தான். ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எல்லாம் டபுள் டைம் ஆட் ஆகும். P 2 டைம் இருக்கும், QR 2 டைம் இருக்கும். ஓகே, ஸோ 2 காமன் எடுத்துக்கிறோம். PQRோட ரேஷியோ, PQRோட பெர் டே ஒர்க் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். 5th sum, A and B together can do a work in 16 days. B and C together can do the same work in 24 days. And A and C can do the same work in 12 days. In how many days can C alone do that work? A and B என்ன கொடுத்துருக்காங்க? 16 days. A plus B 16, B plus C 24, A plus C 12. இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகேவா? எல்சிஎம் எப்போதுமே பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸில் தான் இருக்கும். இங்கே 24 இருக்கா? ஸோ 24 எடுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் கிடைக்கும். அந்த நம்பர் எல்லா நம்பரும் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 24 into 2 போட்டிங்கன்னா 48. ஸோ 48 எல்லா நம்பர்லையும் டிவைட் ஆகும். ஸோ 48 டோட்டல் ஒர்க் அச்சீவ் பண்ணிக்கலாம். பெர் டே ஒர்க், அதாவது எஃபிஷியன்சி எடுத்துக்கலாமா? இங்கே 3, 2, 4. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 into A plus B plus C கிடைக்குமா? என்ன வரும்? 6, 9. அப்போ A plus B 9/2, அதாவது 4.5. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? C alone can do that ஒர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? C மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதாவது C மட்டும் இந்த டோட்டல் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன கிடச்சிருக்கு? A plus B plus C வந்து 4.5 தெரிஞ்சிருச்சா? A plus B யோட வேல்யூ என்ன? 3. A plus B யோட எஃபிஷியன்சி, அதாவது பெர் டே ஒர்க் வந்து 3. ஸோ A plus Bக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1.5 கிடைச்சிருமா? 1.5. ஸோ டோட்டல் ஒர்க் என்ன? 48. இப்போ டிவைட் பை 1.5. 1.5னா 3/2 போட்டுக்கலாமா? ஸோ 2 மேலே போயிடும். 32 days. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 32 days. ஓகேவா? இது இந்த கொஸ்டினில் வந்து சி அலோன் டூ தட்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி பி மட்டும் தனியாக, ஏ மட்டும் தனியாக கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துக்கலாமே. ஏயோட இண்டிவிஜுவல் பெர் டே ஒர்க்கான எஃபிஷியன்சி என்ன? பி ப்ளஸ் சி என்ன? 2. அப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்கும்? 2.5. அதே மாதிரி பியோடது கண்டுபிடிச்சலாம். ஏ ப்ளஸ் சி 4, அப்போ பி வந்து 0.5. ஓகேவா? இது இண்டிவிஜுவலாக அவங்க ஒவ்வொருத்தரோட பெர் டே ஒர்க்கு. இப்போ அவங்க கேட்ட கொஸ்டினில் வந்து சி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சியோட மட்டும் டிவைட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? 6th sum, P and Q can do a work in 14 days and 24 days respectively. A started work and worked for 6 days. In how many days Q will do the remaining work? இந்த சம் பாருங்க. P and Q தனியாக கொடுத்துட்டாங்க. P, Q 14, 21. எல்சிஎம் எடுக்கிறதுலாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதோட எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 42. 42 டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் 42 அச்சீவ் பண்ணிக்கோங்க. எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன? 3:2. ஓகேவா? இங்கே ஏ இல்லை, இது பி. ஓகேவா? P started work and worked for 6 days. In how many days Q will do the remaining work? ஓகேவா?
ஸோ பி வந்து பியோட பெர் டே ஒர்க் என்ன, ஒரு நாளைக்கு பி வந்து 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா, ஆனால் 6 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 6 டேஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ 3 × 6 போட்டுக்கலாமா, 18. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிமைன் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு மட்டும் தான் கியூக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போது டோட்டல் ஒர்க்கு 42ன்னு எடுத்தாச்சு. ஸோ -18 போட்டுக்கலாமா. ரிமைனிங் ஒர்க் என்ன, 24. 24 ரிமைனிங் ஒர்க் இருக்கும். இந்த ரிமைனிங் ஒர்க்கை மட்டும்தான் கியூ பண்ண போது அது எவ்வளோ நாளில் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கியூவோட பெர் டே ஒர்க் என்ன, 2. ஸோ 24 டிவைடட் பை 2, 12 days. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 12 days. ஓகே, அகைன் சால்வ் பண்ணிட்டு பாருங்கள். பி கியூ அவங்க கொடுத்துட்டாங்க 14, 21. டோட்டல் ஒர்க்காக 42 அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ எஃபிஷியன்சி பெர் டே ஒர்க் என்ன, 3, 2. ஓகேவா, பி ஸ்டார்டட் ஒர்க். ஓகேவா, 6 டேஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணுது. ஸோ பியோட பெர் டே ஒர்க் வந்து 3, ஒரு நாளைக்கு 3 ஒர்க் தான் பண்ணும், 6 நாள் வேலை பார்க்குது. ஸோ × 6, 18. ரிமைனிங் ஒர்க்கை மட்டும் தான் கியூ பண்ண போகுது. ஓகே, ஸோ -18, ரிமைனிங் ஒர்க்கு 24. கியூவோட பெர் டே ஒர்க் 2, ஸோ டிவைட் பை 2, 12 days. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 12 days. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். 7th sum, A can do a work in 15 days and B can do the same work in 25 days. They work together for 5 days. Then B leaves A alone do the remaining work. Yeah. A, B, A 15 days, B வந்து 25 days. ஓகேவா, எல்சிஎம் எடுக்கலாம், 75 எடுக்கலாமா. டோட்டல் ஒர்க்கு 75 அஷ்யூம் பண்ணிக்கலாம். எஃபிஷியன்சி என்ன, 5, 3. ஓகேவா, இப்போ என்ன லாஸ்ட் சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லாஸ்ட் சம்மில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணி போச்சு. ஆனால் இங்கே வந்து தே ஒர்க் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க 5 days. ஓகேவா, 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகும், 5 + 3, 8 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக, 2 பேரும் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 5 days. ஸோ இப்போ 8 × 5, ஸோ டோட்டலாக 40 ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா, B leaves in how many days A alone do the remaining work. ஸோ B வந்து அடுத்து ரிலீவ் ஆயிரும். B ரிலீவ் ஆகிட்டா A ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணோம், 5 ஒர்க் தான் பண்ணோம். ஓகேவா, இங்கே ரிமைனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு 2 பேரும் ஜாயின் பண்ணி 40 ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ -40, 35. இன்னும் ரிமைனிங் 35 ஒர்க்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ இதை யார் பண்ண போகிறா, A மட்டும் தான் பண்ண போகிறாங்க. A ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணோம், 5 ஒர்க் பண்ணும். ஸோ டிவைட் பை 5, ஸோ இப்போ 7 days. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 7 days. அந்த ரிமைனிங் ஒர்க்கை 7 days கம்ப்ளீட் பண்ணிடும். சப்போஸ் கொஷினில் வந்து இந்த ரிமைனிங்னு கேட்காம ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா இந்த 7 + 5, 12 days எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 days ஆச்சு இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஆனால் கொஷினில் வந்து இப்போ வந்து ரிமைனிங் ஒர்க் தான் எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 7 days தான். ஓகேவா, ஃபஸ்ட் பார்ட்டு இந்த சம்மோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் இதை விட கொஞ்சம் ஹையர் லெவல் கொஷின் சால்வ் பண்ணுவோம். இது வரைக்கும் நடத்தினால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, தேங்க்யூ.